அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள். தமிழ் அர்த்தத்தோடு சொல்கிறேன். முருகப்பெருமாள் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துட்டு அவரை பாடும்படி சொன்னார். எப்படி பாடணும்னு சொன்னார் தெரியுமோ? முத்து முத்தா பாடு அப்படின்னு சொன்னார் முருகப்பெருமான். அருணகிரிநாதரும் பாட ஆரம்பித்தார். முத்தை தரு பத்தி திருநகையத்தை கிரிசத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன ஓதும். இதோட அர்த்தம், முத்து போன்ற முக்தி செல்வத்தை அளிக்கும் வரிசையாய் விளங்கும் பற்களை உடைய முருகனே, யானையால் வளர்க்கப்பட்ட தேவசேனைக்கு இறைவனே, சக்திவேல் ஏந்திய சரவணபவனே, குருமூர்த்தியே, முருகா அப்படின்னு பாட ஆரம்பித்தார். அது அவரோட அழக பாடின்னு இருந்தார். அடுத்தது, முக்கட்பரமிற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்தவர் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன. 3 கண்களுடைய சிவபெருமானுக்கு வேதத்தில் முற்பட்டு நிற்கும் ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கும் சிவபெருமான் முருகமனிதரோட சாபத்தால் பிரணவத்தை மறந்து போயிட்டார். முருகன் தான் எடுத்து ஆரம்பித்து கொடுத்தார். பிரம்மன், திருமால் மற்ற 33 வகையான தேவர்களும் உனது திருவடியை விரும்புகிறார். இது அவரோட அறிவுக்கு பாட்டுது. அடுத்தது பெருமாளுக்கு 10 தலைதத்த கனைகொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. ராவணனோட 10 தலைகளும் சிதறும்படி அம்பை செலுத்தி ஒப்பற்ற மந்தார என்ற மலையை மத்தாக நட்டு கடலை கடைந்து பட்ட பகலை வட்ட வடிவமா உள்ள சக்கரத்தினால் இரவாக செய்தாய் நீ அப்படின்னு பெருமாளோட அனுகிரகத்தை பாடினார். 10 கிருதத்தை கடுவிய பச்சை புயல் மெச்சத்தை ஒரு பக்ஷத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. பக்தனாகிய அர்ஜுனனுக்கு தேருக்கு பாகனாக இருந்து நடத்திய பச்சை மேகம் போல் நிறமுடைய திருமால் புகழை தகுந்த பொருள் என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருளும் ஒரு நல்ல நாளும் வருமா அப்படின்னு கிருஷ்ண பகவானுக்கு பாடினார். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட. தித்தித்தைய அப்படிங்கிற தாளத்துக்கு ஒத்த வகையில சிலம்பு கட்டிண்டு நடன பதத்தை வச்சு காளி திக்கெல்லாம் சுழன்று ஆட காளியோட கழுகுகளும் பேய்களும் சேர்ந்து ஆடின. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி கிரிகட எனவோத. திசைகளை காக்கக்கூடிய 8 பைரவர்கள் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு எனவரும் அழகிய கூத்தை திரிகட என்று ஓதினார். கொத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கு குகு கொக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை. கூட்டமான பறைகள் அதாவது தாளங்கள் முழங்கவும் போர்க்களத்தில் குக்கு குகு குக்கு குகு குகு இந்த மாதிரி ஒலி செய்தது கிழக்கோட்டான்கள். கொட்புற்றுய நட்புற்றுணர்வி வெட்டு புலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறுவர பெருமாளே. இந்த கிழக்கோட்டாலாம் என்ன பண்ணிட்டு வட்டமிட்டு எழ முயற்சி பண்ணிட்டு பகைவர்களாகிய அசுரர்கள் வெட்டு புலி இட்டு வெட்டு பலி இட்டு குலகிரியாகிய கிளவுஞ்ச மலையை குத்துப்பட தாக்கி சண்டை செய்யக்கூடிய பெருமாளே அப்படின்னு முடிச்சார். இந்த பாடல் ரொம்ப எளிமையானது. இதோட அர்த்தம் தெரிஞ்சு நீங்கள் பொருள் தெரிஞ்சுட்டு படித்தாக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். நாளைக்கு வைகாசி விசாகம், எல்லாரும் வாத்தில் படிங்கோ. நன்றி, வணக்கம்.